ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரதம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவான்னாலே ஒரு குழப்பம், ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கிறது. 2.5 வருடத்திற்கு ஒரு முறை அவர் 7.5 நாடு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, ஜென்மச்சனி என்று பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை. ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் நீ எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். நீங்கள் ஜோசிட்ட போக வேண்டாம். சனி பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக 7.5 நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 நாடு சனி வந்துருச்சு, எனக்கு அப்படி ஏறுமோ இப்படி ஏறுமோன்னு பயத்தெல்லாம் வெளியே விட்டு 7.5 நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன், சனி பகவான் மாதிரி வாரி வழங்குவன், சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த சக்தி இல்லை. சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த பதிவில் நாம் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும். இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பலதரப்பு ஜோதிடர்களும் சரி, பலதரப்பு மக்களும் சரி, பலவிதமான புரிதல்களில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. இது மேஷத்திற்கு விரயச்சனி, ரிஷபத்திற்கு லாபச்சனி, மிதுனத்திற்கு கர்மச்சனி, கடகத்திற்கு பாக்கியச்சனி, சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனி, கன்னிக்கு மாரகச்சனி, துலாத்துக்கு ஷஷ்டக சனி, விருச்சிகத்துக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகரத்திற்கு முயற்சி சனி, கும்பத்திற்கும் மாரக சனி. இந்த தன்மையில் தான் இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான். இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான், தர்மவான்னு பேருண்டு. அப்போ என்ன, தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம், 7 நாடு சனி தான் கல்யாணமே நடக்குது. அப்போ 7 நாடு சனி கல்யாணம் நடக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்துருக்க என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்தை பிறந்திருக்கிறான்னு, என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம். அதை எடுத்துக்கணும். நாம் நடந்து கொள்ளும் வினைதான் நமக்கு வருகிறது. இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையலைன்னா கண்டிப்பாக நெல் விளையாது, கோதுமை தான் விளையும். அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதை தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, 7 நாடு சனி, சனி திசை, இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ 19 வருஷம் சனி திசை நடக்கிற இந்த 19 வருஷம் பாதிக்கப்படுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான். இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது, நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது, இதற்கு என்ன ரெமெடி? ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு அந்த உலகமே இயங்காது. தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது. மன்னிப்பும் உண்டு. நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஒரு தனிப்பட்ட பதிவாகத்தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான், அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும், அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை, பிரம்மாவுக்கு சிவனையும் விட்டு வச்சதில்லை, லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சதில்லைன்னு நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்கெல்லாம் தேவர்கள், அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்து எப்படி இருக்கணும். ஏன் சித்தர்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க, அமைதி ஏறுவாங்க.
அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம் சொல்ல போனால் 3 நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது 3மே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான். அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது. குரு கூட ராட்சச கணம் இருக்குது. சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது. அப்போ பார்த்துக்கங்க, இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன், கொடை வள்ளல், எவ்வாறெல்லாம் நன்மை தருவாங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும். அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம். பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது. எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சனி வந்து ஒரு இடத்த பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது, தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது, உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, திருமணம் தாமதப்படுவது, குழந்தை பாக்கியம் தாமதப்படுவது, நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விளைவுகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு, அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதைத்தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். இது எல்லாரும் பின்பற்றுங்க. நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும். ஓம் பங்குபாதாய வித்மகே சூரியபுத்திராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இப்போ இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்டுகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதிலளிக்கப்படும். அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பளு காரணமாக உங்கள் கமெண்டை பார்க்க முடியலன்னா என்னோட நம்பர், அந்த ஃபோன் நம்பர் அங்கே வந்துகிட்டு இருக்கும், 9952354602. அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடமிருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நமக்கு மிஸ்டு கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும். சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7 கூடையவன் 8ஆம் இடத்துல போயிருக்கான். நம்ம ஜாதக ரீதியாக 6ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம், 7ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம், 8ஆம் இடத்தையும் தப்புங்கிறோம். அப்போ இது 7 வந்து இதிலே ஓடிச்சு. சிம்மராசிக்கு ஒரு 7.5 சனி மாதிரி தானே. உங்கள் ராசிக்கு முன்னு பின்னு உங்கள் ராசி இருந்தாலும் 7.5 சனிக்கிறோம். இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுவே ஒரு வகையில் 7.5 சனி மாதிரி தான். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி மிகுந்த பாதிப்பை தருவான் என்ற வார்த்தையை வந்து கண் கூட பார்த்து அனுபவ ரீதியாக நான் நிறைய பேரை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். நல்ல செழிப்பாக நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு கேட்டால், நாம் நடந்து கொள்ளும் வினைகளுக்கு ஏற்பத்தான் நமக்கு பலன் நடக்குமே தவிர 8க்கு சனி பகவான் போனதுனால கெட்டது பண்ணுவான் அப்படிங்கிறது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அல்ல. இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த 10ங்கிறது தொழில் ஸ்தானம். காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இருக்க வேண்டும், தொழிலில் நேர்மை இருக்க வேண்டும். பேராசைப்பட்டு கொண்டு நாம் இருக்கக்கூடாது. பல பேரை நான் பார்த்துருக்கேன், என் ஜோதிடர்களையே நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னா, எதிராக உட்காந்துக்கணும், நல்லா டிப் டாப்பாக கையில் நகை கையில் போட்டு வந்திருக்கான், மோதிரம் இதெல்லாம் போட்டு வந்திருக்கான், பந்தா வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் இவர் யதார்த்தமாக 500 ரூபா வாங்குறாரு, அவர்கிட்ட 2000 ரூபா கேட்டுறாரு. இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் பண்ணுற தப்பு. பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஜோதிடர்கள் வந்து ஒரு நிலையான தன்மையில் ஜோதிடர்கள் இருக்கணும். ஜோதிடர்கள் நிலையான தன்மையில் இருந்தால் தான் வர்றவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு நிலையை நம்மளால் உணர்த்த முடியும். நமக்கு வந்தவங்கள பேராசைப்படக்கூடாது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, தொழில் நடக்கிற இடத்தில் நீங்கள் தர்ம நெறியோடு செயல்படுங்கள்.
உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களாகட்டும், உங்களுடைய தொழிலையே அவர்கள் வேலை பார்க்க வேலைக்காரர்களாக கூட இருக்கட்டும், மதித்து பழகுங்கள். சிவனுடைய தன்மையை எப்படி சிவன் எப்படி சொன்னா அடியாருக்கு அடியான் தானே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏழ்மைக்கு துணை புரிந்தால் அதற்கும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். அவங்க ரொம்ப பிடித்தமான விஷயம் தனக்குள்ள தன்மையோட பண்போடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு முதலாளியாக நம்ம இருக்கோம், தம்பி இது இப்படி பண்ணாதீங்க, இது நல்லது இல்லைப்பா, இதனால் நஷ்டம் ஏற்படும், உங்களால் நஷ்டம் ஏற்படுச்சுன்னா எப்படிப்பா உங்களுக்கு சம்பளம் தர முடியும், இந்த மாதிரி நீங்கள் பணிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சனி பகவானுக்கு பிடிக்கும். அதை விட்டுப்பட்டு என்ன உங்கள் வீட்டு அப்பா வீட்டு காசாக போகுது, நான்லாம் முதல் போட்டிருக்கேன், என்ன வேலை செய்கிறேன், நீ ஒன்றெல்லாம் எதுக்கு நான் அந்த இடத்துக்கு வேலை செய்யணும் திட்டினீங்கன்னா அந்த சனி அஷ்டமத்து சனியாக கண்டிப்பாக வேலை செஞ்சிருவார். அதனால் தனக்கு கீழ் உள்ளவர்களை மதித்து பழகுங்கள். 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது அதுவும் முயற்சி பார்வை, 3ஆம் பார்வையாக பார்க்கணும். தொழில் உங்களுக்கு உன்னதி பெற வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களா, அது சனி பகவானுக்கு மிகவும் பிரீதியான விஷயம். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொன்னால் ஹோட்டலில் சமைக்கிறது கூட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான், அடுப்பில் இரும்பில் தான் இருக்கும். கேட்ரிங் பண்ணுறீங்களே அதுவும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான். கேட்ரிங் பண்ணால் இன்னமும் நிறைய என்ன விஷயம் அப்படின்னா மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கணும். மக்கள் தொடர்பு காரகனே சனி பகவான் தான். வேலைக்காரர்களுக்கு சம்பளத்தை டயத்துக்கு கொடுத்துருங்க. நான் நிறைய முதலாளிகளை நான் பார்த்துருக்குறேன். ஒரு ஹோட்டல் பாம்பேயில் ஒருத்தர் இப்படி தான் ஹோட்டல் ஓனர். காலையில் 7ஆம் தேதி மாதம் சம்பளம் போடுவார். காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுவார் கடைக்கு. 6 மணிக்கு 6:30 மணிக்கு எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஸ்டாஃப் பூராமல் அக்கௌண்டன்ட் அதுங்க 1000 வேலைக்காரங்க தன் கையால் ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் சம்பளத்தை கொடுப்பார். ஒரு கவரில் வச்சு கொடுப்பார். தன்னுடைய வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் தன் கையாலே சம்பளத்தை கொடுப்பார். ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்பார். செழிப்பாக ஒரு குடும்ப ஹோட்டல் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு அவருக்கு. இதை மாதிரி எல்லா தொழிலாளர்களையுமே நடத்தி பழகுங்கள். மாதம் ஒரு தடவை உங்களால் ஆனதை ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். துப்புரவு தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து பழங்க. ஒரு 50 ரூபா மாதத்துக்கு ஒரு தடவை 50 ரூபா எனக்கு கொடுக்கணும், ஒன்றும் கெட்டுற போகிறதில்லை. மாதம் அவங்க வீடு சுத்தமாக இருக்கும், அவங்க குப்பையை பூரா அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அவங்க கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது அது அடுத்த விஷயம். அந்த துப்புரவு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல, அதை நாம் பண்ணி அவங்க பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டில் பின்னாலெல்லாம் புல் வெட்டிட்டு போவாங்க, அதை வெட்டிட்டு போவாங்க அவங்க அப்போ துப்புரவு தொழிலாளர்களையும் மதித்து பழகுங்கள். இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க இருக்காங்களே டிரைவர்ஸ், இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கல கஞ்சத்தனம் காட்டாதீங்க. தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தன் உயிரை வெறுத்து தான் வண்டி ஓட்டிட்டு கொண்டு ஒவ்வொரு நோயாளிகளையும் கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அவங்க அந்த நேரத்தை அவங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்க மாட்டாங்க. கொண்டு சேர்த்துட்டோம், ஆம்புலன்ஸ் வருதா, இப்போ ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆம்புலன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வண்டி விட்டு இறங்கின உடனே அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு பேஷண்ட்டை கொண்டு போயிடுவாங்க. அவர் கூப்பிட்டு இந்தாப்பா குடிக்க தண்ணி வச்சுக்கோங்க கொடுங்க. எவ்வளோ சந்தோஷப்படும் அவர் மனசு. இதெல்லாம் சனிக்கு பிரீதியான வேலைகள். இதையெல்லாம் சிம்மராசிக்காரங்கள் கட்டாயம் செய்யணும். அடுத்தது உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஏற்கனவே நான் மேஷத்துக்கு சொன்னேன். மேஷத்துக்கு சொன்ன மாதிரி விஷயம் தான் சிம்மராசிக்கும் குடும்பத்தை வருமானம் ஏதோ 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. மேஷத்துக்காவது 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுக்கு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை என்று எடுத்துட்டோம்னா வருமானம், 7 என்பது வருமானத்தை சொல்லக்கூடியது, எதிர்த்தரப்பு உறவுகளை சொல்லக்கூடியது, நட்புகளை சொல்லக்கூடியது, அப்புறம் தொழில் பார்ட்னர்ஸை சொல்லக்கூடியது. இந்த மாதிரி தன்மையோடு அந்த 7ஆம் இடத்தை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சிம்மராசிக்கு பார்ப்பதனால் நண்பர்களையும் நேசித்து பழகுங்கள். நண்பர்கள் சில குறைகள் இருக்கலாம், அவங்கள ஆத்திரப்படதான் நிப்பாட்டுங்க. சரி நமக்கு ஒத்து வரலைன்னா அமைதியாக இருந்துட்டு போயிடணும். உடனே அவனை நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் மனசை இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி பேசிடக்கூடாது. நம்ம அதே மாதிரி இல்லறம், கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும், மனைவி கோவப்படுறோம், பட்டுட்டு போட்டுமே, யார்கிட்ட கோவப்பட போகிறா, ரோட்டில் போகிறவங்கிட்ட கோவப்படுறாங்க, நம்மகிட்ட தானே கோவப்படுறாங்க, பட்டுட்டு போட்டோம். சரிம்மா ஏதோ தப்பு நடந்து போச்சுமா, மன்னிச்சுக்கோம்மா, கோவப்படாதம்மா,
பொறுமையாக இருமா, உனக்கு என்ன வேணால் செஞ்சு தரமா, இப்படி சொல்லப்பட எப்பேற்பட்ட கோபக்கார மனைவியாக இருந்தாலும் சாந்தமுடையவாள், கணவனாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ குடும்பம் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்களே மதித்து பழகுங்க. வெளியில் போகிறோமா, அப்பா அவங்க யாரும் சாவி எடுத்து கொடுப்பா, வண்டி எடுத்துட்டு நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நல்லது நடக்கணும்ப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா காலை வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் கையால் அந்த சாவி எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். இல்லை அப்பா அவங்க கையால் ஒரு ரூபா எடுத்து கொடுங்கப்பா. அந்த ஒரு ரூபாயை நம்மளை காக்கக்கூடிய தாயத்தான் நினச்சிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காசு தான் உங்கள் அப்பாவுக்கு, அவர் கையிலேருந்து வருவது நமக்கு ஆசீர்வாதமாக போகும். நாம் சமைச்சு தான் கோயிலுக்கு கொண்டு போகிறோம் சாதத்தை, அது நைவேத்தியம் பண்ணி ரொம்ப பிரசாதமாக எப்படி மாறியதோ அதே மாதிரி பெரியவர்கள் ஆசையோடு அந்த காசு நம்ம கைக்கு வரும்போது அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். பெரியவர்களை மதித்து பழகுங்கள். குழந்தைகள் பிடிவாதம் பண்ணானா விட்டு பிடிங்க, அதட்டாதீங்க. குழந்தைகளை ரொம்ப விட்டு பிடிங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல் பேச்சை கேட்பாங்கனுங்க. இதே போன்று குடும்பத்தில் நீங்கள் நல்ல நிலையிலோடு நீங்கள் செயல்பட்டு வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக சனி பகவானின் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கெடுபலன்களை எல்லாம் குறைத்து விட்டு உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய சனி பகவானாக, உங்கள் குடும்பத்தில் குதூகூலத்தை விளைவிக்கக்கூடிய சனி பகவானாக பண்ணி அவரோட பார்வையை தான் நம்ம மாற்றணும். சனி பகவானின் பார்வையை மாற்றணும். சனி பகவான் கோபமாக பார்க்குறாரு அப்படின்னா அவர் கோபப்படும்படியே நாம் நடந்துக்கிட்டோம், அதனால சனி பகவான் கோபப்படுறார். அப்போ சனி பகவானுக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா அவருடைய கருணை பார்வை, சாந்த பார்வை, அமைதியான பார்வை நம் மீது விழும். நமது வாழ்க்கை மேம்படும் கண்டிப்பாக. அதற்கப்புறம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் என்ன அப்படின்னா குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக்குவதற்குண்டான வேலைகள் நடக்கும். அப்போ குழந்தைகள் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரியவங்களை மதிக்கிறாங்க, பணம் காசு கொடுக்குறாங்க. எப்பா முதல்ல வந்து தான தர்மங்களுக்கு ஏதாவது பண்ணுப்பா, ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது பண்ணி கொடு. நம்ம வீட்டு வேலைக்காரியோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா, ஏதாவது செஞ்சு கொடுப்பா அவங்களுக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய வருமானத்தின் முதல் செலவாக தானத்திற்கு செலவு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கிறவங்க, அரசு ஸ்கூலில் படிக்கிறவங்கெல்லாம் குழந்தைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் இருக்கான், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், காசு இருந்துச்சுன்னா நோட் புக் வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் பேனா வாங்கி கொடுக்கலாம், பழைய புஸ்தகங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம், புது புஸ்தகங்களே கூட வாங்கி கொடுக்கலாம். இதே போன்ற தன்மைகளை நீங்கள் செய்தீர்களால் உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷங்கள்லாம் நீங்கி பூர்வ புண்ணியம் நற்பூர்வ புண்ணியங்களாக மாறி இந்த வாழ்க்கை உங்களுக்கு மேன்மையடைவதற்குண்டான பார்வையாக 10ஆவது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நற்பலங்கள். அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவான் சனி பகவான். அப்போ அந்த குழந்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க? அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தையே இல்லையா, அக்கம் பக்கத்து குழந்தைகளை பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க, அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுங்க. போயிட்டுருக்கோம், அவசர அவசரமாக டவுன் பஸ் விட்டு போச்சு, நடந்துகிட்டு இருப்பான் பையன், தம்பி எங்கேப்பா போகிறேன், அந்த ஸ்கூலுக்கு போகணும்பா, வண்டி பஸ் மிஸ் ஆகி உட்காரவா, நான் கொண்டு போய் விட்டு தர்றேன், கூட்டு போய் விடுங்க. நமக்கு 1000 வேலைகள் இருக்குங்க, செய்வோம். அந்த 1000 வேலைகளிலும் பரோபகார சிந்தனையோடு வேலையை செய்தால் நாம் செல்லக்கூடிய வேலையும் நமக்கு வெற்றிகரமாக அமையும். அந்த குழந்தையோட பாதுகாப்பு நாம் பண்ணுறோம், அந்த குழந்தையின் மூலம் நாமும் பாதுகாக்கப்படலாம். இப்படி வந்து அந்த சனி பகவானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்குண்டான வேலைகளை பூரா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நற்பலன். 10ஆவது பார்வை கர்ம பார்வைன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைகளின் மூலம் உங்கள் கர்ம வினையை தீர்த்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை அமைவதற்கு சனி பகவானின் இந்த பார்வை கண்டிப்பாக உங்கள் ராசிக்கும் நிச்சயமாக இருக்கும். ஆக சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கான், அஷ்டமத்து சனி, அதை பண்ணுவார் இதை பண்ணுவார், அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதில் நீங்கள் நேர்மையை கடைபிடித்தாலும் சிம்மராசிக்கும் நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.